கரமா பேச்சிய மருளாலே பேரு பெற்று வாழ வேணும் மாயாண்டி அருளாலே மாயாண்டி கர்ரமாலே அப்படி இருக்கக்கூடிய வேளையில் ஆய்க்குடி மண்டவுளி வாழ்ந்து வரக்கூடிய காளியம்மா குடும்பத்தார். காளியம்மான பேமஸ் மாயாண்டி குடும்பத்தார். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? மாயாண்டி குடும்பத்தார்ல நம்ம எல்லாரும் ஆமா மக்கள் எல்லாம் மாயாண்டி குடும்பத்தாரு காளியம்மா குடும்பத்தாரு ஆய்க்குள்ள இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அவர்கள் குடும்பத்தார்கள் சேர்ந்து நமக்கு 101 வருஷம் முன்னே கொண்டு வந்து மாயாண்டி குடும்பத்தார் எடுத்தது நல்லது ஐயா. மாயாண்டி குடும்பத்தார் பத்தி எவ்வளவு கூட்டம்னு திரும்பும் திசையெல்லாம் தலை, திரும்பும் திசையெல்லாம் மாலை, திரும்பும் திசையெல்லாம் ஒரே என்ன சொல்றது பூவாட, திரும்பும் திசையெல்லாம் பாட்டு, திரும்பும் திசையெல்லாம் மேளம், திரும்பும் திசையெல்லாம் மக்கள். டே அப்பா ஒரு நாள் வேலை அது ஒரு வேளை சாப்பிட்டாலும் டேஸ்டா சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி எங்க அப்பனுக்கு தை மாசம் 3வது வெள்ளி அடிச்சது பாரு அப்படி ஓடு. பேர்பட்ட எங்க அப்பனுடைய ஆலயத்தில் காளியம்மா குடும்பத்தார் அவர்கள் வந்து 101 வருஷம் முறை கொண்டு பரிசளித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் ஓத்திரமல்லாம் மாயாண்டி அருளாலும் காளியம்மாளுடைய அருளாலும் இசக்கி அம்மாளுடைய அருளாலும் அவருடைய குடும்பம் கோத்திரமல்லாம் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர்ந்து ஓங்கி அருமை நல்ல பாலகந்தா அம்மாளுட மடியதி பார்த்து கூவா கூவா என்று சொல்லி குழந்த பூரலோச போடுவானா அழுக சத்தம் காதில் கேட்டு சத்தம் காதில் கேட்டு பாராள பார்வதியா அம்மாளுடைய மடியிலே உட்கார்ந்திருக்கிறான். இந்த ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கும் சரி அமிர்தம், யானைக்கு கொடுக்கும் சரி ஆம்பளை பிள்ளை குடிச்சுக்கிட்டே இருப்பாயா அமிர்தத்தை குடிச்சுக்கிட்டு இருப்பான். பிறக்கும் போதே அவன் என்ன பன்னீரை குடிப்பான் அமிர்தத்தை குடிக்கான் குளிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமா இப்படி பிள்ளை பார்த்தா மெல்லிய வேண்டியதானே? அது மாதிரி அந்த அருமையான பாலகன் குடிச்சுட்டு இருக்கிறான். குடிச்சுட்டே உறங்க மாதிரி நடிக்கிறான். நடிக்க அதாவது உறங்குறவன உசிப்பிடலாம், உறங்குற மாதிரி நடிக்க உசுப்ப முடியுமாயா? அப்பா அவளுடைய மடியில உட்கார்ந்து அவளுக்கும் அப்பா அந்த பிள்ளை கிடைச்சதுதான் 16 நாள் ஆயிட்டு. பகவானை பார்க்கல, கைலாசத்தை தூக்கல, பெரியவனை பார்க்கல, சுப்பிரமணிய பார்க்கல, ஒரே பிள்ளை பிள்ளை 16 நாள் பிள்ளைகிட்டே உட்கார்ந்து இருக்கிறா. பிள்ளையத்தான் பார்த்த போது புருஷனைய மறந்தாளே, முதலையத்தான் பார்த்த போது முதலையத்தான் பார்த்த போது அந்த மன்னவனை மறந்தாளே. குழந்தையத்தான் பார்த்த போது கொண்டவன மறந்தாளே. மையான பார்வதியா வேகமாக வாராளே, கணவனைத்தான் மறந்தாளே. 16 நாள் வரைக்கும் இல்ல பக்கத்தில இருக்காளே. ஆண்டவனர் பகவானோ ஏடி ஏடி பார்வதியே ஏடி ஏடி என்னுடைய வார்த்தைகள்
பக்கத்திலே உட்கார்ந்துட்டா. சரி. அதே வேளையில் இந்த அலங்கார பந்தலே சிங்கார மேடையில் அசத்துகின்ற அசத்து 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 ஏ அசத்து ஏ அசத்து இந்தா 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 அசத்துகின்ற இந்த ஆசாத்து நகர் டவுளி வாழ்ந்து வரக்கூடிய அப்பன் சுடலையுடைய ஆலயத்தில் நம்ம 6 பேருக்கும் மாலையை பாத்தியாயா? எங்க அப்பனுக்கு வந்து விழுதே அப்பா பணமாலையோ. பொறுமை 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 கடலிலும் பெரியது. அதனால ஒன்னி ஓமல் என்ன சாமி வருது? முன்னாடி எல்லாருக்கும் பின்னாடி தெய்வம் வரும். இவருக்கு மட்டும் முன்னாடி வருது. அவளுக்கு எனக்கு என்ன வரும் தெரியுமா? யார கேட்டாலே பயந்துருவேன். உனக்காவது முன்னாடி தெய்வம் தான், எனக்கு முன்னாலே வந்து தெய்வமா இருக்கும். யார் தெரியுமா? பிடுங்கிருவா ஈரக்கோலைய முடுங்குறது யாரு? எசைக்கு. அவ வரமாட்டா. வந்துட்டான்னு வச்சுக்க, உன் கொலைய புடுங்காம போக மாட்டா. யாருக்கு அவளுக்கு டேஸ்டா இருக்கோ அவ கொலை தான் புடுங்குவான். அப்படியா இருக்கும் போது அருமை நல்ல பாலகந்தா வாரானே 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 பாலகந்தா வாரானே. அடே ஏ அப்பா தவுசு பிள்ளை சுட சுட இட்லியை போட்டதுதான் தின்னுட்டு என்ன வருது வர ஆவி பறக்க எங்க ஆள் பறக்கு. அப்படி இருக்கே அதே வேளையில் இந்த அலங்கார பந்தல சிங்கார மேடையில் எங்க அப்பனுடைய ஆலயத்தில் ஊர்காட்டுல இருந்துங்க வந்து அசத்திக்கின்ற ஆசாத் நகர் எங்க ஐயா வர்ற போய்தான் இந்த மெயினா இருக்கு. மெயினா இருக்கு. அவர் இருக்க இடமே மெயின் தாயா. அவர் இருக்க இடம் மெயின் தான். அவரை கும்பிட கும்பிட நாமளும் மெயினா இருப்போம். கஷ்டத்தை கொடுப்பாரு, கொடுத்துட்டு அப்படியே அள்ளி அள்ளி நம்மளை தாங்குவாரு. நேற்றுக்கு நான் சொன்னேன், எப்பா சொடல உனக்கு மட்டும் மாலை நிறைய ரோசாப்பூவா வருதே, எனக்கும் ரோசாப்பூ மாலை தாயே நான் வந்துட்டு பார்த்தல கொடுப்பாரு. இன்னைக்கு ரோசாப்பூ கொடுப்பாரு, நாளைக்கு காசு கொடுப்பாரு. அப்படி இருக்கு. அது மாதிரி எங்க அப்பனுடைய ஆலயத்தில் நம்பினார் கெடுவதில்லை, 4 முறையான தீர்ப்பு. கடவுளை உடனே நம்பணும்னு எல்லாத்தையும் கொடுத்துடாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டா மறுபடியும் கோயிலுக்கு வருவீங்களா? வரமாட்டியல்ல. கோயிலுக்கு எதுக்கு வரோம்? பிரச்சனை இருக்க போய் தான் எங்க அப்பனுக்கு அர்ச்சனை. அர்ச்சனை இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. அதனால பிரச்சனை இருக்கிற வரைக்கும் அர்ச்சனை உண்டு, அர்ச்சனை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை உண்டு. மனிதனும் கிடையாது. அறா மேலத்தை போடு. அதே மாதிரி இந்த அலங்கார பந்தலே சிங்கார மேடையில் நம்ம 6 பேருக்கு ரோஜா மலை கொண்டு அனுபவித்திருக்கிறார்கள். அசத்துக்கின்ற இந்த ஆசாதகர ஜவுளி வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் சார்பாகவும் இந்த கோவில் சார்பாகவும் ஆசாத் நகர் ஊர் சார்பாகவும் நமக்கு அன்போடு பண்போடு பாசத்தோடும் மாணிக்க மாலை கொண்டு அனுபவித்திருக்கிறார்கள். பல்லாண்டு பல்லாண்டு அதே வேளையில் கட்டளை குடியிருப்பு டவுளி வாழ்ந்து வரக்கூடிய ராமர் லட்சுமணன் ரெட்ட பிள்ளை. நல்ல வேளை ஆம்பளை பிள்ளை தான் ராம லட்சுமணன் கொடுத்துருவாங்க. பொட்ட பிள்ளை பிறந்தா எப்படி கொடுப்பாங்க? ராமம்மா லட்சுமி அம்மா. நீ வாய மூடம்மா. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து நமக்கு 21 சமனை கொண்டு வந்து பரிசீலித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் கோத்திரமல்ல, எல்லோருடைய குடும்பங்களும் என்ற நாள் முதலும் மாயாண்டி அருளால் மாயாண்டி மங்களமா பெற்று வாழ வேண்டும். நிச்சயம் அருளால் எந்த முகம் போனாலும் இன்பமாக வாழ வேண்டும். சிக்கியம் அருளால் சிக்கியம்மா ஏழ கையில போல வாழ வேண்டும். அங்க பார்த்துட்டால பார்வதியா அருமை நல்ல குழந்தை
குழந்தையத்தான் 16 நாள் வரைக்கும் பிள்ளை பக்கத்தில் இருக்காளே பார்த்துட்டானே பாலகந்தா அம்மாளுடைய மடியில இருந்தும் அருமையான பாலகன் உறங்கத மாதிரி நடிக்கிறான். பார்த்தா பாருது பிள்ளை வேற உறங்கிட்டான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை டைம் வேற 10 கால் ஆயிட்டு. பிள்ளைய தொட்டில போட்டுட்டு பகவானை போய் எட்டி பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு வடக்கோட்டை வாசலுக்கு போனா அழகான ஒரு தொட்டில கட்டினா பிள்ளையத்தான் தொட்டில் போட்டு வடக்கே கோட்டை வாசலில அந்த பிள்ளையத்தான் தொட்டில் போட்டு தாராட்டி சீராட்டி தாராட்டி சீராட்டி தன் மகன ஓராட்டி தன் மகன அவன் தொட்டிலில போடுவாள் அருமை நல்ல குழந்தையத்தான் தாராட்டி செல்ல மகனே ரொம்ப ஆட்டாத நான் பெத்த மகனே ரொம்ப ஆட்டாத தொட்டில் வந்துடும் செல்ல பையன் உறங்குடா அம்மாவுக்கு சந்தோஷமா இருந்தா தொட்டில பைய ஆட்டி விடுவா செல்லம் கண்ணு மூக்கு என் தங்கம் உங்க அப்பா உங்க பாட்டி உங்க தாத்தா உங்க பெரியப்பா உங்க பெரியம்மா எப்படி போங்க என்று சொல்லி பாலகந்தா தொட்டிலில போடுவாளா தாராட்டி சீராட்டி தாராட்டி சீராட்டி கண்ணகன வளர்த்துவாரா வளர்த்து வர்றோம் நல்ல கருக்களில முதச்சாமோ வேளையிலே மாலை நல்ல கருக்களிலே கருக்களிலே மையரண்டோ வேளையிலே அப்படி இருக்க பிள்ளை கூவா கூவான்னு மறுபடியும் அழுகுறா. உடனே பார்வதி தொட்டில போட்டுபடி ஓராட்டுதா என் கண்ணே மணியே உறங்கடா உங்க அப்பாவை பார்த்து 16 நாள் ஆச்சுடா என் செல்லம் உறங்கட ரொம்ப முக்கியம் நீ சீக்கிரம் உறங்கடா உங்க அப்பாவை பார்க்கணும் அவர் வேற சடைக்காரு எப்ப இந்த பொம்பளைக்கு பெரிய பிரச்சனை தான் மாமனாரை பார்க்கணும் மாமியாரை பார்க்கணும் புருஷனை பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணும் அவ உறங்கணும் வேலை ஒருபாடு வேலை அப்போ பார்த்தாள் பார்வதி டேய் உறங்கடா உறங்கடா 16 நாளுக்கு உங்க அப்பா சாப்பிட்டாரோ சாப்பிட மாட்டாரோ நல்ல நாளே குளிக்க மாட்டாரு நான் தான் குளிக்கன்னு சொல்லணும் குளிச்சாரோ குளிக்கலையோ குடிக்கிறதுல குளிச்சாரு தண்ணி குடிப்பாரு அது வரைக்கும் நல்லது நிப்பாட்டினா உடம்புக்கு ஹெல்த் குடியே கெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு ஊத்துதிய அப்படி இருக்கு அது மாதிரி அந்த அருமையான பாலக 16 நாள் ஆயிட்டு பிள்ளை நல்லா அசந்து உறங்க மாதிரி நடிக்கிறான். உடனே அம்மா பார்த்தாடே பாலகா உறங்கடா என் கண்ணே நீ உறங்க நான் உறங்க உங்க அப்பா சேர்ந்து உறங்க போதும் உங்க அப்பா சேர்ந்து உறங்கிட்டாலும் உங்க அப்பா திண்ணையிலே படுத்துக்கட்டும் நான் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆதிசக்தியான பார்வதி பிள்ளைய தொட்டில போட்டு 2 ஆட்டு ஆட்டா பிள்ளை நல்லா உறங்குதான். அம்மா அப்படி பாப்பா அம்மா பார்த்தா அப்படி கண்ணை மூடிக்கிடுதான் ஏன்னா அம்மா அப்பதான் போவாளாம் பிள்ளைகிட்டே நிக்க அவளுக்கு எச்சாரமா என்ன உடனே பையன் உறங்குமாறு நடிக்கிறான். பார்த்தா பார்வதி உத்துக்கிட்டு பார்த்தா பையன் நேரு கொரட்டை போடுதான். சின்ன பிள்ளைய கொரட்டை பாரு அவனுக்கு கொரட்டை ஏன் கொரட்டை போடுறாம அம்மா நம்பணும் உறங்கிட்டான்னு சொன்னதா அவன் இடத்த விட்டு காலி பண்ணுவா இல்லைன்னா உள்ளே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். வாங்க கூட சேர்ந்தவங்களா இருப்பாங்க அதானே அது நட கொரட்டை அப்படி இருக்கு. அது மாதிரி பார்த்தாள் பார்வதி பையன் நல்லா அசந்து உறங்கிட்டான் போலுக்கு நம்ம பகவானை எட்டி பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு அடி அங்கிட்ட எடுத்து வச்சிருக்கா.
பையன் தொட்டை திறந்துட்டு பார்க்கான் அம்மா போயிட்டாளா அப்படின்னு. அம்மா போயிட்டா, ஒரு அடி எடுத்து வச்சு போயிட்டா. அம்மா அவன் அப்ப உறங்கிறான். கொஞ்சம் அசந்து உறங்குமே அப்படின்னு உறங்கும் பொழுது பக்கத்துல இருந்து ஒருத்தி நிக்கிறான். யாரவா? கட்ட பேச்சியவா, நெட்ட பேச்சு, நெட்ட பேச்சு, காட்டு உள்ள வன பேச்சு. பார்க்கும் பொழுது என் பிள்ளை எப்படி இருக்கிறான்? பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு சும்மாவா நிக்கிறா? கொலவை விடுதா? தாத்தாடி கொலை விட சொன்னா ஊழ விட சத்தம் போடுதா? அது சரி. எப்ப இருக்க ஒரு பியாச்சா தான் இருக்க போலுக்க. என்ன பெத்த ஆத்தா இங்கதான் இருக்கியா? ஆத்தா நீ வேச்சம்மா கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க. கால்லாம் எல்லாத்தையும் சாப்பாடு, இப்போ யாருமே சாப்பாடு கிடையாது. அதனாலே குவா குவா என்று பிள்ளை அழுதது இல்லையா? உடனே பேச்சியம்மா வந்தா கொலை சத்தம் ஓடுதா? இது வந்து லைட்டு கொலவை, ரொம்ப பிள்ளை பட்டா வதறிடுவான். அப்ப கொலை சத்தத்தை கேட்ட உடனே தொட்டில படுத்த பிள்ளை அப்படியே டப்புன்னு முழிச்சு பார்த்தான். டே பாலகா, என்னடா என்ன தொட்டில படுத்திருக்கிற? உங்க அம்மா போயிட்டான்னு சொல்லி இந்த அம்மா வந்திருக்கிற. அது பெத்தம்மா, இத வளர்த்தம்மா வந்திருக்கு. எந்திரிடானா. உடனே பையன் அப்படியே முழிக்கான். உருட்டி முழிக்காதடா, உருட்டி முழிக்காத, ஒய்யாரமா எந்திரி அப்படின்னு. பாலகா, தொட்டில படுத்திருக்கிறியே, டைம் என்ன ஆகுது? உனக்காக அம்மா வேக வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, எல்லாம் வேக்காடா வச்சிருக்கேன். தீய ரொம்ப படம்னா வெந்துரும். லைட்டா வேக வச்சு வந்திருக்கேன். இப்பதான் ஒரு பாட்டி வந்திருக்கா. ஏன் அது சவு சவுக்குன்னு இருக்குமோ? சரி, எது உனக்கு இது இப்போ கிடைக்கும் அதுதான் உனக்கு லக்கு. வா போவோம். என்ற அருமையான பாலகனை, தொட்டில படுத்த பாலகனை, அம்மையான வனவேச்சி, எம்மகனே பாலகனை, எம்மகனே பாலகனை, தொண்டை விட்டு எழுந்தறிடா மையான கரையதில மாண்ட பீண வெகுதடா, சுடுகாடு தன்னதில சுட்ட பீண வெகுதடா, இடுகாடு தன்னதில இடுகாடு உனக்கு எரியும் பீணா. இடுகாடு தன்னதில எரியும் பீண வெகுதோ என்று சொன்ன வேளையில் பார்த்திட்டாரே பாலகன். தொட்டில படுத்த பிள்ளை துளசிறு பாலகன் பதறி மூளிக்காலே மனசில நினைக்கால் கைபாலி குடித்தமானா தந்தையரே நிறைய மாதபாலை குடித்தமானோ மணிக்கூடலே நிறைய சிசுவின் பாலை குடித்தமானோ சிறுகூடலே நிறைய மையானம் போக வேணும், மையானம் மாண்ட பீணா. தொட்டில படுத்த பிள்ளை துளசிறு பாலகண்டா தொட்டில விட்டு இறங்குவான. தொட்டில விட்டு இறங்குதான் பையன். தாய்பால் குடித்தமானால் தன் வயறு மாதா பால் குடிச்சா சிசுவின் பால் குடித்தா அப்ப என்னதை குடிச்சா உனக்கு நிறையும்? பல்லு இருக்கா? முத சின்ன பிள்ளைக்கு எப்படியா பல்லு இருக்கும்? அவன் இப்பதான் சொருவெடுக்க போறாரு. தொட்டில படுத்த பிள்ளை துளசிறு பாலகம் தொட்டில விட்டு இறங்குறான். தொட்டில விட்டு இறங்கி வானத்துக்கு பூமிக்குமா புள்ள வளர்றான். புள்ள பெரிய ஆள் ஆயிட்டாரு. சல்லடத்த மாட்டுவாரா, புல்லாவ மாட்டுவாரா, சல்லடமங்குல்லாவ தாமர கமணியம் 7 மணி வல்லையம் இடுப்பில் ஒரு சல்லடம்
5 மணி வல்லையம் அறையில் ஒரு சல்லடம் சல்லடத்தை மாட்டுவார் விச்சருவா ஒரு கையில வல்லையம்மா ஒரு கையில ஆனப்பந்தம் ஒரு கையில அடுக்கு தேடி மறுகையில் பூமியத்தான் திரட்டுவாரா பூமியத்தான் தடியாக பூமியத்தான் திரட்டுவாரா தடியாக பிடிப்பாரா அருமை நல்ல பாலகந்தான் மையான வாராரே பேச்சியம்மா முன்னாடக்க பேச்சியம்மா முன்னாடக்க எங்க பியாயாண்டி பின்னாடக்க வாரானே வாராரே மையான வாராரே பேச்சியம்மா முன்ன வாரா எங்க பியாயாண்டி பின்ன வாரா கைலாச வாசலிலே மையான வாராரே மையான வரும்பொழுது ஆனக்குட்டி ஐயர் மகள் அருமை உள்ள பாப்பாந்தி அவ தாலி கட்டி கொடுத்த மாமா தகப்ப வீடு வந்திருக்கா தலை பிள்ளை சூலியாவா எதுக்க வாராளே எதுக்க வாராளே எப்பந்தான போட்டுட்டாரே எப்பந்தான வீட்டுக்குள்ள போனோமா செத்துறந்து போனாளே மாயாண்டி எதுக்க வந்துட்டா தலைப்பிள்ளை சொல்லி ஏன்னா அந்த காலத்துல சாமி எல்லாம் துடியா இருந்தது ஏன் பொறுமையா இருக்கு ஏன்னா நம்ம மெயினா இருக்கோம் 4 பேர் வருவாங்க 4 பேர் போவாங்க சூலியா இருப்பா பாலியா இருப்பா பச்சை பிள்ளைக்காரியா இருப்பா பொறுமையா இருக்கக்கூடியவர் தான் எங்க அப்பா சுடலை அதனாலதான் இவ்வளவு சனங்களை எங்க அப்பனை தேடி வந்திருக்கிறாங்க மாயாண்டி சுடலை ஐயா மையான கரையதில ஏ ஆனக்குட்டி ஐயர் மகள் கழுவி குழுப்பாட்டி கட்டணத்தை தூக்கி வைத்து மையான கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டடிக்கு கல்லடிக்கு கட்டடிக்கு கட்ட மேல எருவடிக்கு எருவடிக்கு பிரேதவை இரமன்ன மேல போட்டு சூல வர எருவடிக்கு சுத்தி வர மண் போட்டு ஏமகாலன் தூத வந்து அங்கேயும் 9 வாசல் விட்டுருக்கு ஏயா மனிதனுக்கு 9 வாசல் மையானுக்கார அவனை கொண்டு வச்சு மண்ணை பூசி அதுக்கு மேல 9 வாசல் 9 வாசல் விட்டு ஏமகாலன் தூத வந்து துருத்தி போட்டு ஊதுறான் பார்த்து மயக்க முழிக்கிறாங்க ஏன் உனக்கு இழப்பு உண்டோ அதான பார்த்து ஐயா அவர் இப்படி ஊதுவாரு இப்படி ஊதணும் குழல் வச்சுல நம்ம அந்த காலத்துல வீட்டுல குழல் வச்சுதானே ஊதணும் ஊதி ஊதி தான் சோறு பொங்கணும் அப்பமெல்லாம் உடம்பு ஒன்றும் செய்யல இப்ப சுவிட்சை தட்டோன்னு எரியுது அப்படி கேஸ் ஆகி இப்ப நம்ம எல்லாம் கேஸா ஆகிட்டோம் ஒரே பேஷண்ட் ஆகிட்டோம் அப்படி இருக்கக்கூடிய வேளையில் நமக்கு அன்போடு பண்போடு பாசத்தோடும் தென்காசி டவுளி வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் செல்வன் இது என்ன இதுதான் யூடியூப்ல இருக்கக்கூடிய நமது அருமை அண்ணா அவர்கள் அப்ப நம்ம அண்ணன் எடுத்து போடுதாரே அப்பா விதவிதமா ரகரகமா இப்படி அப்படி அப்படி இப்படி
ஏன்னா எங்க அண்ணன் சொல்லிட்டா போதும். சரி. முதல்ல உங்க கல்யாணத்துக்கு அண்ணனை கூட்டு போங்க. அவர் மாடல் மாடலா எடுத்து உங்களை போடுவாரு. ஆமா, மாடல் மாடலா எடுத்து போடுவாரு. அதான் மக்கள் செல்வம். மக்களாலே பெரிய உயரப்பட்டவர் அவரு. சரி. அதனால அப்பேற்பட்ட நமது அருமை அண்ணா அவர்கள் நமக்கு அன்போடு பண்போடு பாசத்தோடும் நமக்கு லட்சம் எவ்வளவு 101 லட்சம் உன்னை கொண்டு வந்து நமது மக்கள் செல்வன் நமது யூடியூப்ல இருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் நமக்கு அன்போ சேனல் புது மக்கள் செல்வம் சேனல் வைத்திருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் நமக்கு பரிசு வைத்திருக்கிறார்கள். அவருடைய சேனல் அவர் செய்கின்ற தொழிலே எந்த முகம் போனாலும் எங்க அப்பன் மாயாண்டி அருளாலை வாழ்க 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 என்று சொல்லி இந்த ஆண்டவரை வேண்டுகிறேன் ஐயா. அப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தார் அந்த பாலகன் பேச்சு முன்ன வர பேண்டி பின்னாடி வர்றாரு. அப்படி வரக்கூடிய வேளையில் மையான கரையதில கரையதில் மாயாண்டி வராரே. கொண்டு வராரே வேகமாக வரபோது வேகமாக வந்து பார்க்கின்ற பொழுது பெணம் அப்படி தக்க தக்கன்னு எரியுது. ஏமகால தூத வந்து துருத்தி போட்டு ஊதுகிறார். மண்டையில தீ பிடித்து அவ தலையில தீ பிடித்து தக்க தக்க தக்கன்னு எரியுது. கால தீ பிடித்து கன கன கனன்னு எரியுது. மனுஷ உடம்பு உயிர் இருக்கிறவரைதான் அவன் மனிதன். உயிர் போயிட்டுன்னு வச்சுக்க வெறும் கட்டை கட்டைக்கு நமக்கு என்ன வரது வாரம். 7 ஏக்கர் வச்சிருக்கேன், 10 ஏக்கர் வச்சிருக்கேன். நான் தாண்ட பணக்காரன். இடம் சொல்லிச்சான் ஒரு நாள். இடம் சொன்னிச்சான், பூமி சொன்னிச்சா, டே மனிதா பைத்தியக்காரா பைத்தியக்காரா நீ என்ன விலை கொடுத்து வாங்கி போடுத ஏக்கர் கணக்குல. ஆனா உன்ன விலை கொடுக்காமலே உன்னை வாங்கி நான் போட வேண்டாம்ச்சான். கரெக்ட் தானே? இடத்தை இவன் வாங்கி போடுதான். செத்தனுக்கு இடம் இவனை வாங்கி போடுது. கரெக்ட் போடா. அதுதான் நம்மளும் வாங்கி போடுது. நம்ம இடம் வாங்கி போட்டா வித்துடலாம். ஆனா பூமி நம்மளுக்கு போட்டு வச்சுக்க புழுவுக்கு தான் போவோம். நம்ம வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ஒரு குழுக்கள் ஒரு ஆட்டது வாராலே வாராலே வார என்னப்பா என்ன அதை எண்ணாமல்லாம் எண்ணிக்கொண்டு வாராரே வாராரே சுடலேயா முட்டத்தையே உழைக்காரே வலம சுத்தி நம்ம வாரா இடது காலம் மண்டிக்கிட்டு இடத்தை சுற்றி வளமா வாரா இடத்தை சுற்றி வளமா வாரா வலது காலம் மண்டிக்கிட்டு போல தாமரக்கா ரெண்டு கால மண்டிக்கிட்டு அருமை நல்ல பாலகண்டா என்னாதே எண்ணாமல்லோ எண்ணிக்கொண்டு வாராரே அப்படியா வரபோது ரைட்டு வாராரே வாராரே என்னாதே எண்ணாமல்லோ என்னாதே எண்ணாமல்லா எண்ணிக்கொண்டே வாராரே. இன்னைக்கு அவர் கால் எடுத்து நம்ம ஆட்டு கால் எடுப்போம். ஆனா அவர் மனிதன் கால் எடுத்து காலத்தானே எடுக்காரு. அப்படியே உருவாரா கொடல உருவுதாரே கொடல உருவாரே மாலையாக போடுதாரே மாலையாக போடு. மவனே 46 இல்ல 36 இல்ல. நான் பெத்த மவனே, ஏ செல்லமே,
கட்டி கரும்பே ஏ செல்லமே, கட்டி கரும்பே கருப்பட்டி வட்டே. ஆமா கருப்பட்டி வாட்டே, என்கிட்ட என் வந்து ஒட்டே, என் அப்பா ஒட்டிட்டாலும் நான் பெத்த மவனே. இங்க வாடா. செத்த பணம் எப்படிடா இருந்தது? அழகா இருந்துச்சுமா. நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. வேணா எப்படி மெதுவா இருந்ததா கொஞ்சம் கடினமா இருந்ததா? மெதுவா தான் இருந்துச்சு. பரவாயில்லையடா. ஆமா. உங்க அம்மா தொட்டில போட்ட பிள்ளை காங்கல என்று தேடுவா, போய் படுத்துக்கடா. சரி போமா. போறேம்மா. நான் போவே மாட்டேம்மா. அம்மா கிட்ட போனோம்னா அவ அமிர்தம் தான் கொடுக்கா, வயிறே நிறைய மாட்டுக்கு. உன்கிட்ட இருந்ததான் நீ அள்ளி அள்ளி கொடுக்க பெணத்த. எம்மா கால் எலும்பு நல்லா இருந்ததுமா. அப்படியா? ஆமா வெந்த பெணம் எனக்கு, வியாபாதெல்லாம் பியாய்களுக்கு. நான் ஊட்டி விட்டேம்மா. அம்மா நான் இங்கே இருக்கமானாரு. என்னோட பைத்தியக்காரா, உங்க அம்மா தொட்ட போட்ட பிள்ளை காங்கல என்ன தேடுவா, நீ போய் படுத்துக்க. உனக்கு எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப அம்மா விட்டு வந்து உனக்கு வச்சிருக்க ரெடியா அப்படின்னு சொல்லி அந்த மகனையும் அனுப்புறா. அந்த அந்த பார்வதி இருக்கா பாத்தியா, பிள்ளைய பார்த்தா புருஷனை மறந்துடுறா, புருஷனை பார்த்தா பிள்ளைய மறந்துட்டா. அப்பா பொம்பளைக்கு ஒரே வேலைதான், வேலை 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 இருக்கிற வரைக்கும் வேலைதான். நம்ம வீட்டுக்கு போறது இருந்து காட்டுக்கு போற வரைக்கும் வேலைதான். ஆமா ஆமா செஞ்சுட்டாலும் அந்தால அப்படி. அதோ மாதிரி அந்த அருமையான பாலகன் சரி அம்மாவுடைய வார்த்தை கேட்டு தொட்டில போய் படுத்துண்டா. அருமையான பாலகன் தொட்டிலீலா படுத்து கொண்டான். ஆன மாறி இருந்த புள்ள உருவத்தையே மாத்துவாரா, எங்க எங்கே வாரான இருந்த புள்ளே மதலையாக மாறுவாரா. அருமை நல்ல பாலகண்டா தொட்டிலீல படுத்து கொண்டா, தொட்டிலீல படுத்து கொண்டா துவட சீரு பாலகண்டா. அருமை நல்ல பாலகண்டா தொட்டிலீல படுத்து கொண்டா சிறு பாலகண்டா. பாலகன் தொட்டில போய் படுத்துக்கிட்டான். கண்ணு எல்லாம் சாம்பல், கடுவாயெல்லாம் முட்டை எலும்பு, முட்டை எலும்பு எல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு. அப்பா பிள்ளை சாப்பிட்டோன்னா என்னமா மனக்கு எல்லாம் நம்ம வீட்டு ஆளுதானுப்பா. என் அருமை பாலகன் விச்சருவா பளபளக்க பளபளக்க சுடலையுட ஆலயத்தில் விச்சருவா பளபளக்க பளபளக்க சுடலையுட ஆலயத்தில். அருவாளை பார்க்கும்போது அங்கமெல்லாம் பதறுதப்பா. நமக்கு பதறும், அவருக்கு ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கு. பொறுமை அப்படி இருக்கு. அது மாதிரி அந்த அருமையான பாலகள் மையான கரையில வேட்டையாடியாச்சு. வேட்டையாடி விளையாடி விருப்பம் போல தின்னுட்டு பிள்ளையாக உட்கார்ந்து இருக்கிறார். தொட்டில போய் படுத்துட்டான். அம்மா அங்க போனா இல்லையா, புருஷனை பார்த்தா பிள்ளைய மறந்துட்டா, மன்னவனை பார்த்தா முதலைய மறந்துட்டா, கொண்டவனை பார்த்தா குழந்தைய மறந்துட்டா. அவர் அதை எடு இதை எடு அங்க இரு இங்க இரு அப்படின்னு சொன்ன பிள்ளைய மறந்து போனா. பையன் பாத்துக்கிட்டே இருந்தா அம்மா வருதாப்புல இல்ல, அம்மா இப்பதான் வருவா அப்படி நம்ம வாயை திறந்தாதான் அம்மா வருவா என்று தொட்டிலே படுத்த பிள்ளை குவா குவா என்று அழுகிறார். குருவி சவுண்டு கேளையா, பிள்ளை அந்த எலும்பு தின்னாம தொண்டைக்குள்ள போய் சிக்கிக்கிட்ட உனக்கு குவா குவான்னு அழுகிறா. பார்த்தா பாரு, ஐயோ என்னங்க 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 அங்கே போனாங்க. என்னங்க நான் போய் பிள்ளை பார்த்துட்டு வரட்டுமா? இப்ப தானடி வந்திருக்கிற, வந்து ஒரு ஆட்டம் கூட சொக்காட்டம் ஆடல, அது கூட பிள்ளை பிள்ளைன்னு உயிரை வாங்குத. அதுக்கு தான் பிள்ளையே இல்லாம இருக்கணும்ன்ற. பிள்ளையே இல்லாம இருந்தா புருஷன் பக்கத்திலே இருப்பாளாம், வேற வேலையில போரு. ஒரு மனிதன் டீயா குடிச்சா வெறுக்குமா வெறுக்காதா? அதே மாதிரி எல்லாமே அதுல இருந்து தான் வருது, எல்லாமே அந்த பிரச்சனை அதுல இருந்து தான் வருது. நீ பிரிச்சுல போய் உட்காருப்போ. டே பாலகா, அத மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தானே. பகவானே
பச்சை பிள்ளை அழுகுறான். அழுகுறான். பெத்த மனசு தாங்கல. நான் பிள்ளைய பார்த்துட்டு வந்துடட்டுமா? போயிருமா. நீ எதுக்கு அழுகுத? எனக்கு அழுவ வருது. அப்ப நான் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டுமா? குடிக்குமா. நீ அழு, நான் குடிக்க. நான் அழதுமா. எனக்கு ராகமா அழ தெரியாத. நீ என்னைக்கு தான் ராகமா அழுத? இன்னைக்கு அழுதுக்கு பாரத மாதிரி தான் அழ முடியும். காம்போதி ராகம் வர மாட்டாங்களா? கிடையாது. காலையில வரும் உனக்கு. காலையில வரும். காமோதி ராகம் காலையில வரும். காலையில கரெக்டா வரும். அதனால அப்பா பகவானே நான் போய் பிள்ளையை பார்த்துட்டு வந்துடுறேன் சுவாமி. நான் ஆமா. பார்த்துட்டாள பார்வதியா பகவானுடம் அதிலை எண்ணாத எண்ணமல்லா எண்ணாத எண்ணிக்கொண்டே அடே இவங்க ஒரு வழி பண்ணிடுவான்னு பாக்க. ஒண்ணுமே செய்ய மாட்டோம். மண்டே எடுக்கிறேன். வேற ரூட்ல போயிருவோம். நீங்க வேற ரூட்ல போங்க இல்ல இந்த ரூட்ல போங்க. யார் ரூட்ல வந்துறாங்க? அப்படி இருக்கு. அது மாதிரி ஏன்னா இதுதான் சமையன்ட்டு போட்டு தள்ளிடுறிய. அப்படியெல்லாம் வரவே வராது. நீங்க செய்ய மாட்டே, பின்னாடி நான் செய்வான். சொன்னா நான் செஞ்சிருவேன். அப்படி இருக்கு. அது மாதிரி அந்த அருமையான பாலகன் குவா குவா என்று அழுகிறான். அழுக சத்தத்தை காதலை கேட்டாள் பார்வதி. வேகமா பிள்ளை வந்து பார்க்கறது ஓடி வர்றா. பையன் அப்படியே தொட்டில திறந்து அழுவுதான். அம்மா வரும்போது குவாங்கிறான். அம்மா பக்கத்துல வந்துட்டாலும் அதை விட அழுகிறான். ஏ செல்லமே, எத்தனை பிள்ளை இருந்தாலும் சரியா குழந்தைய பார்த்தா யாருக்காவது வெறுக்குமாயா? பெண்களுக்கு வெறுக்காதுமா. ஆண்களுக்கு கூட அப்படி கிடையாது. பெண்களுக்கு வெறுக்காது. ஏய் நீங்களாம் எதுக்கு ஆகும்? இதுல வேற ஆம்பளை சொல்லிக்கிட்டா எழுதிய பொம்பளை இல்லைன்னு வச்சுக்க உங்க பொழப்பு நாரிரும். பிள்ளைய பார்க்கலாம் என்னத்தை பார்க்க நாரி போய் தான் கிடக்கும். அப்ப மூடு வாய. அப்படி இருக்க பொம்பளை பாவம் தாயா. பிள்ளை 10 மாதம் சுமந்து பிள்ளைகளை வளர்த்து வாலிமையாக்கி சாப்பிட்டியாடா சோறு ஊட்டி யார் விடுது நாங்க. துணி துவைச்சு போட்டியாடா துவைக்க யாரு நாங்க. ஸ்கூலுக்கு போனியாடா விடுது யாரு அம்மா. கையெழுத்து போடுறது யாரு அம்மா. நீ சும்மா அப்பா அப்பா இல்ல சரியான அது டப்பா. அப்ப டீட்டச்ச போடுவாரு. முத அவரை கட்டி போடணும். அத மாதிரி அந்த அருமையான பாரதி வேகமா ஓடி வந்தா பிள்ளை குவா குவான்னு அழுகுறா. ஆதி சக்தியான பாரு வேகமாக ஓடி வந்து அவளோட தூக்க ஓடியாரா. ஏ பிள்ளை பக்கத்துல தான் வந்திருக்கா. ஒரே நாத்தம். ஏய் கப்புன்னு அடிக்கி. ஏன்னா அவ சைவம் இல்லையா. பிள்ளை வந்து அசைவம் திட்டு வந்து படுத்திருக்கிறான். பிள்ளைய எப்படி எட்டி பாக்கா. எட்டி பார்த்தா பிள்ளை நெறி மணிக்கூடல பிடிக்கி மாலையை போட்டு மல்லாக்க படுத்திருக்கான். தொட்டில மல்லாக்க படுத்து காலை ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஏடா அவர் சொன்னாரு, என் புருஷன் சொன்னாரு இந்த பிள்ளை ஆக மாட்டான், உயிர் கொடுத்தா மையான போவான்னு பகவான் சொன்னாரு. நான் கேட்டேனா அப்படின்னு பிள்ளைய பார்க்கின்ற பொழுது பிள்ளை திருமே நீ எல்லாம் அடிக்க கண்டாள். சவவாடை பிணவாடை பிணவாடை மைந்த மேலாடிக்க கண்டா. மைந்த மேலாடிக்க கண்டா. பார்வதியா பகவானுடன் அதிலை ஆண்டவனை பகவான் பிள்ளை வரம் கேட்டதற்கு பிணந்தினிய கொடுக்கலாமா? முதல வரம் கேட்டதற்கு மனுஷ தின்பவனை கொடுக்கலாமா? குழந்தை வரம் கேட்டதற்கு குழந்தை வரம் கேட்டதற்கு கொடியவனை கொடுக்கலாமா? சுடுகாடு போயிருக்கா போயிருக்கா சுட்ட பினா அடே
சுவாமி என்ன நான் உங்ககிட்ட என்ன கேட்டையா பிள்ளை வரும் அன்னைக்கு குழந்தை கேட்டா கொலைவுகளை கொடுத்தேரு ஆமா இன்னைக்கு உயிரை கொடுக்க சொன்னா அவன் சுடுகாட்டு போயிட்டு வந்திருக்கிறா சரி ஐயோ ஐயோ எனக்கு தலைவலிக்கே ஒரு விசாக்சரை போட்டுருவோமா நீங்க ஓடுங்க இந்த பிள்ளையை பெற்றதுக்கு நான் வரையில போட்டு தான் வந்தேன் வழியில போட்டுட்டு வந்தியா வரையில வரையில ஏய் வாயில போட்டா வழியில வரல போட்டு வந்தியா இல்ல வாயில தான் போட்டேன் என்ன வாயில போட்டா வயித்துக்குள்ள போவோம் ஆ, வரையில போட்டா தரையில வரும். ஐயோ நான் அதை சொல்லல உங்க பிள்ளை நினைச்சாலே எனக்கு தலை வலிக்கு பிள்ளை நினைச்சாலே வலிக்கும் உங்க பையன் சுடுகாடு போயிருக்கிறான் சுட்ட பிணை தின்னு இருக்கிறான் மையான போயிருக்கிறான் மாண்ட பிணை தின்னு இருக்கிறான் இடுகாடு போயிருக்கிறான் செத்த பிணை தின்னு இருக்கிறான் சுவாமி சுவாமி என்ன சுவாமி என்ன சுவாமி என்ன சுவாமி சொல்லுமா இந்த பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம் சுவாமி ஐயப்போ ஆ? ஐயப்போ ஐயப்போ சாமியே என்ன சாமி சாமி அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே பார்த்தால் அந்த அருமையான பார்வதி வாங்க பிள்ளையை போய் பார்ப்போம்னு சொல்லி பிள்ளையை பார்த்து பகவான் வந்து பார்க்கிறாரு கண்ணு எல்லாம் மூர்ச்சாமல் கடுவாய் எல்லாம் முட்டெலும்பு எலும்பு மணிக்கொடல்ல பிடுங்கி இருக்கான் பிடுங்கி இருக்கான் பிடுங்கி இருக்கான் மாலையாக போட்டு இருக்கான் ஏ அருமை நல்ல பாலகந்தா ஐயான கரையறி அடே வேணா தின்னுருக்கா சுடுகாடு தன்னை சுட்ட பிணா தின்னுருக்கா சுடுகாடு தன்னதில்லை சுடுகாடு எரிய பிணா தின்னுருக்கா ஏ வாராளே வாரா அப்படியா வாராளே என்னாத என்னமெல்லாம் எண்ணிக்கொண்டு வாராளே அப்படியா இருக்கும் இல்லையா ஹோட்டல் சரவணா சரி அப்படி இருக்கக்கூடிய வேளையில் ஹோட்டல் சரவணா என்று சொல்லக்கூடிய சரவணா புதிய பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டல் சரவணா புதிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய எங்க அப்பன் முருகநாமத்தை பெற்ற ஹோட்டல் சரவணா சார்பாக நமது அருமை அண்ணா அவர்கள் நமக்கு 101 லட்சம் மணி கொண்டு வந்து பரிசளித்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பம் கோத்திரம் என்னென்ன நாள் முதலும் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டால் அதோடு கடப்போ காத்தி டவுளி வாழ்ந்து வரக்கூடிய பூனாடி இசைக்கி அம்மன் பூனாடி சுடலைமானன் பூனாடி பேச்சி அம்மன் மதுரை நடராஜன் கடப்போ கத்தி கோபால் சொல்லக்கூடிய அண்ணா அவர்கள் நமக்கு அன்போடு பண்போடு பாசத்தோடும் 101 லட்சம் மணி கொண்டு வந்து பரிசளித்திருக்கிறார்கள் பலராமபுரம் மாடத்தி என்று சொல்லக்கூடியவர்கள் மானசியா மானசி சுவிதா என்று சொல்லக்கூடிய நமதவர்கள் இருவர் சேர்ந்து ஆயிலபிரியை சேர்ந்த கனகராஜ் அவர்களின் மகன் முகுந்தன் 8 வயது இல்ல இந்த லட்சணத்துல கொடுத்து உங்களுக்கு விளையாட்டு வர கேக்கு எல்லாமே உங்க வேலை தானையா பிள்ளை விளையாடுதலாம் மையான போயிட்டு வந்து பாடத்துல பண்ணிருக்கிறா நம்மளோ கைலாச சைவமா இருக்கிறோம் பையன் அசைவத்தை கலந்துருக்கிறான் இந்த பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம் சரி அப்புறம் என்னையா என்ன பண்ணையா ஒரு கோழி பண்ண வைங்களேன் பகவானே பரம்பொருளே இந்த பையன் இனிமே நமக்கு வேண்டாம் இவனை எங்கேயாவது அனுப்புங்க என்று சொல்லும் பொழுது பார்த்தார் பகவான் டே பாலகா எடா எடா பாலகனே பாலகனே தொட்ட விட்டு எழுந்தறிடா பாலகனே தொட்ட விட்டு எழுந்தறிடா துளசிரு பாலகனே கைலாசம் ஆகாதடா ஏ அருமை நல்ல பாலகனே பாலகா கைலாசம் உனக்கு ஆகாது என் மகனே பூலோகம் போய் வாடா என்று சொன்னார் பார்த்தார் அருமையான பாலகன்
என்ன அப்பா சொல்லுது நான் பூலோகம் போகணுமானால் ஆமாம்மா என் ஊரு என்ன, பேரு என்ன, பிறந்த விவரம் என்னப்பா என்னப்பா நீ முதல்ல சொல்லப்பா ஆமாப்பா என்று சொல்லக்கூடிய வேளையில் வேலையில் பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமாள். சிவபெருமா நான் பெற்ற மகனே பாலகா, ஏ பாலகா நீ முண்டமாக பிறந்ததாலே முண்டன் என்று ஒரு ஏட்டா சுடர் ஒளியில் பிறந்ததாலே சுடலை என்று ஒரு பெயரு, நீ மணி விளக்கில் பிறந்ததாலே உனக்கு மாயாண்டி ஏய் என் மகனே சுடலை ஐயா, ஊரு சுத்தி வந்ததாலே காடு சுத்தி வந்ததாலே ஏ ஊர்காட்டு சுடலை ஐயா, ஏய் என் மகனே சுடலை ஐயா, என் மகன மாயாண்டி முப்பையரு கொடுக்காரே முக்கணனார் பகவானோ மகன சுடலையா மாயாண்டி சுடலையா மல்லிய பூவாசகண்டா ஏயாண்டி பிச்சாண்டி பேரும் பெற்ற மாயாண்டி மகனே மாயாண்டி சுடலை முண்டமாக பிறந்ததனாலே உனக்கு முண்டன் என்று ஒரு பெயர், சரி சுடர்பலியிலே பிறந்ததனாலே சுடலை என்று ஒரு பையன் மையான போனதுனாலும் மணிவிளக்கிலே பிறந்ததனாலும் ஆமா மாயாண்டி என்று ஒரு பெயர். சரி எப்பா ஊர்காட்டு சுடல ஊரையெல்லாம் காட்டு காடெல்லாம் சுத்தி வந்ததாலே சரி உன் பேர் ஊர்காட்டு சுடலை அப்பா ஆமா அப்படின்னு பேராமர்த்தி கொடுத்து சரி அப்பா இப்ப போய் என் பூலகத்துக்குனாரு போக மாட்டா போக மாட்டானே, எப்படி போறது? ஆமா பிள்ளைக்கு பேர் கொடுத்தா மட்டும் போதுமா? கைலாசத்துல எனக்கு ஒரு நிலையம் போட்டு கொடுப்பா, நான் எங்க பிறந்தேன்னா அங்க என் நிலைய வேணும். என்ன சரி அது கொலையுத இங்க என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? அப்பாவே பண்டாரமா உட்கார்ந்துருக்கேன். ஏ நான் பெத்த மகனே, ஏய் என் மகனே சுடலை ஐயா, பூந்தி கருக்கலிலே சாம வேளையில் மகனே அப்பா கொண்டாடுத பாரு பையனுக்கு, யார் கொடுத்தவன அப்பாவுக்கு திண்டாட்டம் பையனுக்கு கொண்டாட்டம். அப்பா நான் பூலோகம் போகணுமானால் கைலாசத்துல பேர் கொடுத்தீங்க சரி, நான் எங்க பிறந்தனோ அங்க எனக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும். எப்பா பெருங்குட்ட எனக்கு ஒரு கொடை போட்டு கொடுப்பா, எனக்கு பட்டன் கொடை வேண்டாம், ரைட்டு கொடைய வேண்டாம், அதை நீ தூக்கிட்டு போ டிஸ்கோ கொடைய. ஏய் தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ்நாட்டு கொடையப்படி கொடையும் வேண்டாம் எனக்கு. பகவானே எனக்கு வந்து பேக்கொடை வேணும். பேக்கொடை என்ன தெரியுமா? துணியே இல்லாத கொடைப்பா. ஏய் ஆனை கொட்டகை போட்டு திருவிழா கொடுக்கணும், அப்படியேதான் ஆனை கொட்டகை போட்டு கைலாச வாசல்ல நான் எங்க பிறந்தனோ அங்க 3 நிலையம் போட்டு கொடு. அப்பா வியாழ என்ன சவுண்டு குறையுது, கீழே போகுது, உனக்கு தான் நேரம் ஆகுதுன்னா வீட்டுக்கு போ. சார்ஜ் இறங்குதா? அவர்கிட்ட சொல்லு சார்ஜ் ஏற்றி விடுவாரு. டே மகனே, ஏ மாயாண்டி சுடல உனக்கு என்னப்பா வேணும்னாரு. அப்பா நான் பூலோகம் போகணுமானால் செத்து கிடந்தா சிங்கமாவே இருக்கணும். அதனால பெத்த மகனே உனக்கு என்ன வேணும்னாரு. அப்பா நான் பூலோகம் போகணுமானால் வியாழக்கிழமை குடி அழைக்கணும், வெள்ளிக்கிழமை கொடை கொடுக்கணும், வெள்ளிக்கிழமை ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு ஏத்து 5-6 புழுகோசு. அப்பாக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. ஐயோ அது இல்லப்பா, உங்க சண்டையை விடுங்கப்பா, நான் கேட்டது வேறப்பா. என்னப்பா? ஒண்ணு இல்லப்பா, அதானே. அப்பா எனக்கு வியாழக்கிழமை கொடை போட்டு வியாழக்கிழமை குடி அழைக்கணும், வெள்ளிக்கிழமை ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு படப்பு ஏத்தணும், 1 கோட்டை அரிசி ஒரே படப்பு மலை மாதிரி குமிக்கணும். எனக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு ஒரு உருண்டை எனக்கு ஒரு உருண்டை. ஐ நோ
மொத்தமா ஏத்து எனக்கு என் ஒசரத்துக்கு ஏத்து ஏத்திடுவோம் என்னத்த படப்ப அது ஆ. சரி ஒரு கோட்டை அரிசி ஒரே படப்பு படப்பு. முட்டையோட முருங்கக்காய் முருள் கருவாடு கருவாட்டு குழம்பு அது கொலை கருவாடு போட்டு வை கொலை கருவாடு துண்டு கருவாடு போட்டு கொலை கருவாடு போட்டு தக்காளி அந்த பச்சை மிளகாய் கத்தரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் வாழைக்காய் எல்லா அக்காவும் அதில் போட்டு நல்ல குழம்ப ஊத்து யாருக்குள்ளே கொலக்கருவாடு போட்டாதான் சொல்லும் போதே வாய் எப்படி ஊருக்கு பாரு கொலக்கருவாடு போட்டா குக்கரிச்சல கேக்கும்லம்மா ஏன்னா கருவாட்டு குழம்பு இவ்வளவு போட்டு சோற சுட சுட வச்சு தின்னமோ கொண்டாங்கல்ல அது வைக்கிற பக்குவம் இருக்கு பாக்கிய பக்குவத்துல கொண்டாங்க பக்குவம் செல்லவன் முழுசு அள்ளி போட்டு வச்சிருவாங்க வாழைக்காவை வேண்டாம் அதனால குளக்கருவாடு வச்சு அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 எள்ளு புண்ணாக்கு ஒரு கோட்டை அரிசிக்கு ஒரே படப்புக்கு ஒரு கோட்டரு ஒரு கோட்டரா இல்ல ஒரு சாராயத்தை தூக்கி ஏத்து ஆமா ஆமா புல்லு புல்ல அடிச்சா நீ சாமி ஆட மாட்டே ஒரு படுத்துக்கிடுவ அதனால அப்பா ஒரு குப்பி சாராயம் ஏத்து 7 பரண்டு போட்டு 7 பலி கொடு சூலாடு சூல் பன்றி கருங்கடா செங்கடா துள்ளங்குட்டி துவளங்குட்டி 7வது நரபலி கொடு நரபலி கொடுப்பியாப்பா ஏற்கனவே ஒரு பாட்டி இழுத்துக்கிட்டு இருக்கு அத போட்டுறேன் அவன் வேண்டாம் சவுக்கு இழுத்து கிடக்கும் இருக்கிற இலச போடு இலச போடு இல்லைன்னா எனக்காக ஒருத்தர் பெருவி செய்ய அப்படின்னாரு எங்க அப்பன் மாயாண்டி மகனே ஏ பார்வதி ஏ ஆத்தா செய்தலாம் சொல்லிட்டு அங்க என்ன பார்க்க இந்த பிள்ளை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் கேட்காம பிள்ளை வேணும் கேட்டா அவன் என்ன பண்ணாம கேட்காம பாத்தியா நீ என் வெளியில நீ மூத்தமன் கணேசன் பிறந்தான் நான் வரத்து வரேன் அதனால பெத்த மகனே ஏ மகன மாயாண்டி நீ கேட்டதெல்லாம் தாரே நடா என் மகனே சுடல ஐயா ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே இவ்வளோ பரண்டு போட்டு பலி கொடுத்து எல்லாம் ஏத்தி இருப்பேன் கோயிலு சும்மாவே இருக்க கூடாது எந்த நேரமும் என் மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கிளுக்கு 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 ஏல யாங்க அறுத்து வரிய கிளுக்கு கிளுக்குன்னு கேட்கணும் மணி மணியே கீழே போடு மணி தெரியுமா மணி அந்த மணியில என் வல்லைத்து மணி அப்பா நான் உன் மேல வர போறேன் உன் மேல வந்து உன்னை தூக்கி ரோட்ல போட போறேன் இவனை தூக்கி தூர போட மண்டை உடையணும் உனக்கு போ ஆமா சில சாமி வந்து அப்படியே பாய்வாங்க இல்லையா அதெல்லாம் அது சக்தியில பாயுது அப்பா நீ தான் கோமரத்தை எடுத்து ஆடணும் பேச்சுக்கு ஆடணும் ஒட்டோ ரொட்டி அப்பா யாருக்கும் வரத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் வரும் யாருக்கு வராம இருக்கும் அதனால அப்பா நீ ஆட அம்மா ஆட என் தாய் மாமா வந்து பாடனா பாட்டு பாட நீ எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கணும் நெகட்டிவா நினைக்கவே கூடாது எதை பார்த்தா நல்லதே பார்த்தா நல்லாவா பார்க்கணும் ஒருத்தவங்களை பார்க்கும் போது நல்ல எண்ணத்தோட பார்த்தா அவங்க நல்லவங்களா தெரியும் கெட்ட எண்ணத்தோட பார்த்தா அவங்க கெட்டவங்களா தான் தெரியும் கண்ணுல தாண்டா இருக்கு பார்வையில தான் இருக்கு அப்ப அந்த கண்ணை நோண்டி அடுப்புல போடும் இது வந்து பூல கண்ணு அப்படி இருக்கு பார்த்துட்டாரே மாயாண்டி சுடலேயா மல்லியப்போ வாசகந்தா மல்லியப்போ பேயாண்டி பிச்சாண்டி பெரும்பெற்ற மாயாண்டி மகனே சுடலையா மையான கரையதிலே மாண்டபின தின்ன புள்ளை இடுகாடு தன்னதிலே பின தின்ன புள்ளை
மகனே மாயாண்டி சுடலை மையான கரையில வேட்டையாடி வந்த மாயாண்டிக்கு ஆமா கைலாச வாசலில சரி ஊட்டு போட்டு கொடுக்க போறாரு. ஆமா யாரு? ஆண்டவன் பகவான். பகவான் வியாழக்கிழமை குடி அழைச்சு, சரி வியாழக்கிழமை குடி அழைப்பு. ஆமா குடி அழைப்பு ஏ தம்பி, ஏ அட மருமவில மருமி அவியலே ஐயா, ஒரே இழுவலை தான். இது வேற அப்பப்போ ஊழ விடுதுன்னா அது உடம்புக்கு எப்படி வருதோ? எல்லாம் மனிதன் தானையா, அது மிஷினு தானே. அது கொஞ்சம் லைட்டு ஃபுல்லாக யாருச்சுன்னா அது ஊழ தான் விடும். நீ ஊழ விடுது